உன்னால அவகிட்ட கோச்சிக்கிட்டு இருந்துட முடியுமா? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உன்னால இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்புறம் என்ன, சமாதானமா போவியா? நான் அப்படிலாம் பேசாம இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தானே நீங்க இப்படிலாம் செய்றீங்க. அம்மா, இனிமே நான் அப்படிலாம் இருக்க மாட்டேம்மா. உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். எதுவுமே மறைக்க மாட்டேன். சத்தியமா? சத்தியமாம்மா. என்ன? படுத்துக்கோ. நான் வேணா கீழே படுத்துக்கவா? இல்ல, உனக்கு என் மேல கோவமே இல்லையா? புரியல. மாறா, உனக்கு என் மேல கோவமே இல்லையான்னு கேட்டேன். எனக்கு உங்க அக்கா மேலேயே கோவம் இல்லை. உன் மேல எதுக்கு கோவம்? படு. ரொம்ப யோசிக்காது. வலிமா, என்ன வீரா? மாறனை பாத்தீங்களா? நான் காலையில எழுந்திரிச்சதுல இருந்து தேடுறேன். அவன் எங்க ஏன்க்கா? போயிருக்க போறான்? மாற மச்சானியா தேடுறிய? ஆ, அவங்க விடிய கால 5 மணி வாக்குல எந்திரிச்சு வெளிய ஓடிட்டு இருந்தாங்களே, என்னான்னு கேட்டேன். ஏதோ ஜா 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 ஜாகிங்கா? ஆ அதுதான், அப்படிதான் சொன்னாங்க. ஆமா, எதுக்கு வீராக்கா அதெல்லாம்? அதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் விஜி. நம்ம வீராவோட ஆர்டர். ஓ ஆ அப்ப மச்சான் அக்கா பேச்ச மீற மாட்டாங்களா? பின்ன மீறினா அடி விழும்ல. ஏன் வீரா? வள்ளிமா, மாறா, என்னடா இது? என்ன? இப்படி முடி வெட்டியிருக்க? வித்தியாசமா இருக்க. இதுக்கு தானே நீ பயங்கரமா அடம் பிடிச்ச. இப்ப நீ இப்ப வெட்டிட்டு வந்துட்டியா? பரவாயில்லடா, நல்லா தான் இருக்க. மச்சான், நீங்க இதுக்கு முன்னாடி இருந்தீங்கல்ல, அதுதான் ரொம்ப அழகா இருந்துச்சு. ம்ஹும். இப்ப வேற யாரோ மாறியெல்லாம் இருக்கு. ஓ, வீராக்காக்கு இதெல்லாம் பிடிக்குமா? ஏன்க்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ம். இந்த கொடுமை வேறையா? அக்கா, ம், பயிரெல்லாம் எதுக்குக்கா ஊற வச்சிருக்கீங்க? அது மாறனுக்கு தான். ஐய, அதெல்லாம் சமைக்காம பச்சையாவேல இருக்கு. அதெல்லாம் மச்சான் தின்னுவாங்களா? அவன் எப்படி அதெல்லாம் ம்? அடப்பாவி. வீரா, ம், பரவாயில்ல.
அவனை நல்லாவே மாத்தி வச்சிருக்க. எப்படி சாப்பிடுறான் பாரு. ம்ஹும். டேய், என் நிலைமைய பாத்தியா? நல்லா தாண்டா இருக்க, சோளக்காட்டு பொம்மை மாதிரி. இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் மைண்ட் வைஸ் கூட வர மாட்டேங்குது. வேற யாராவது இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா ஓவரா பேசுவ. இப்ப நீயே இப்படி வந்து நிக்கிற. ஆஹா. ஆமா, ஐயா அயன் பண்ணி வச்ச சட்டையெல்லாம் போடவே மாட்டீங்களே. இப்ப யார் உங்களுக்கு அயன் பண்ணி கொடுத்தது? வேற யாரு? என் பொண்டாட்டி தான். அத சொல்லு. ஏண்டா, உன் பொண்டாட்டி அயன் பண்ணி கொடுத்தா மட்டும் பகுமானமா போட்டுட்டு வந்து நிப்ப. இதுவே உன்னை வளர்த்த அத்தை நான் அயன் பண்ணி கொடுத்தனா 1008 நொட்ட பிச்சு பேசுவல நீ. இனிமே நீங்களும் அயன் பண்ணி கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். போதுமா? 9 மணிக்கெல்லாம் கடைக்கு போகணுங்க. டைம் ஆச்சு, நான் வரேங்க. ஐயோ மாறா, நான் பாக்குறது என்ன நிஜமா இல்ல கனவா? மரியாதைலாம் கொடுத்து பேசுற. உனக்கு அதெல்லாம் கூட தெரியுமா? சரி, என்ன 9 மணிக்கெல்லாம் கடைக்கு போறேங்கிற? எப்பவும் இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாம் கடைக்கு போய் வேலை பார்த்து மத்தியானம் சாப்பிடும் போது தானே நீ கடைக்குள்ள கால வைப்ப. இன்னைக்கு என்ன அவசரம்? இன்னைக்கு போகணும், நான் கிளம்புறேங்க. சரி போ. ஆனா சாப்பிடாம போய் என்ன பண்ண போற? எல்லாரும் வீட்ல தான் இருக்காங்க, அவங்களே இன்னும் சாப்பிடல. நீயும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து போங்க. வா. நல்ல சோளக்காட்டு பொம்மை மாதிரியே இருக்கடா. இந்த அயன் பண்ண சட்டை போதும் தான் அத்தை. உனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வலிமா, நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவா? ஒண்ணு வேணாம், அங்க போய் உட்கார். அக்கா நீங்களும் உட்காருங்கக்கா, நான் ம். பரிமாறேன். இருக்கட்டும், நான் பரிமாறேன். நீ உட்காரு. நீ போ, போய் உட்காரு. அக்கா நான் 10 மணிக்கு மேலதான் சாப்பிடுவேன். நீங்க உட்காருங்க, எனக்கு பழகி போச்சு. நீங்க தாங்க வேலைக்கு போறவங்க, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சொன்ன கேளுங்கக்கா, உட்காருங்க. உட்காரு வீரா, இல்லனா அவ்வளவுதான். ம். போதுங்க விஜி. டேய், அண்ணி எங்கடா? அதான் எல்லாம் வந்துட்டோம்ல, சாப்பிடு. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? அவங்க உன் ஒய்ஃப்டா. சாப்பிட வரலன்னா அதை நீ கண்டுக்காம விட்டுருவியா? வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கும்டா, அதுக்காக நீ பட்னி போடுவியா? ஆமாம், பிரச்சனை எனக்கும் அவங்களுக்கும் தானே. நீ எதுக்கு தேவையில்லாமல் இதுக்குள்ளே இவ்வளோ ஃபீல் பண்ணுற? வீரா, நீ போய் அண்ணியை கூப்பிட்டு வா. ம். ம், சரி. அத்தை, நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். எனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு நீங்கள் எவ்வளோ சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி அவங்களுக்கும் சான்ஸ் கொடுங்க. அண்ணி பாவம், அவங்கள்ட்ட எல்லாரும் கொஞ்சம் இயல்பாக இருக்க பார்க்கலாம்ல. நடந்தது என்ன பண்ணாலும் திரும்ப மாற்ற முடியாது. இதுக்கப்புறம் வாழ்கிற வாழ்க்கையாவது கொஞ்சம் சரியாக இருக்கட்டுமே. அவங்க ஒன்றும் நம்ம வீட்டை விட்டு மொத்தமாக போயிடல, கூட தானே இருக்காங்க. இப்படி கூடவே இருக்கிறவங்கள ஒதுக்கி வச்சேன்னு வச்சுக்கோவேன், அது அவங்களுக்கும் நல்லதில்லை, இந்த குடும்பத்துக்கும் நல்லதில்லை. இங்கே பாரு ராகவா, நான் திரும்பவும் சொல்கிறேன், பொண்டாட்டி தப்பே பண்ணாலும் நீ கூட்டு போய் தனியாக கண்டிக்கலாம். இப்படி எல்லாரும் முன்னாடி விட்டு கொடுக்கறது புருஷன் பொண்டாட்டி உறவுக்கு சரி வராதுடா. இது ரொம்ப தப்பு, புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா மச்சான், ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. அதுவும் நான் அந்த பேப்பரை காட்டலன்னா தெரிஞ்சிருக்காதுல்ல. இத மன்னிச்சிருங்க மச்சான். மச்சான், அக்காக்கு நீங்க தானே இருக்கீங்க. போ, இப்படி உட்காரு. வாங்கக்கா. உட்காரு கண்மணி. வெள்ளே, நான் சாப்பாடு எடுத்து வச்சிட்டியா? வாண்ணா, வா வந்து உட்காரு. ம். வா. வாங்க மாமா சாப்பிடலாம். டே ராகவா, சாப்பிட்றா. ராகவா. ம். எல்லாரும் சாப்பிட்டு சீக்கிரமா கடைக்கு கிளம்புங்க. ம்.
கண்மணி மாமா உன்னையும் தாம்மா சொல்றேன். சரிங்க மாமா. சாப்பிடு. இவனை போய் அழைக்கணும்னு நினைக்கிறே கண்மணி. உன்னை நினைச்சு சிரிக்கிறதா அழுறதானே தெரியல. பாச தேடுறீங்களா? இருங்க. எங்க நைட்டு ஏதோ யோசனையில நீங்க ஹால்லே வச்சுட்டு வந்துட்டீங்க. நான் தான் எடுத்துட்டு வந்து உள்ள வச்சேன். இந்தாங்க. ஒரு நிமிஷம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். நான் பண்ணது தப்புதான். அத நான் நியாயப்படுத்தல. ஆனா என் இடத்துல இருந்து என் மனசை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் ஏன் அதை செஞ்சேன்னு உங்களுக்கே தெரியும். என் அண்ணனோட இழப்புல இருந்து வெளியே வரவே முடியலங்க. எப்ப என் அண்ணனை பத்தி யோசிச்சாலும் உங்க தம்பி மேல கோவமா வரும். எங்க உங்க வீட்ல இப்படி ஒரு இழப்பு நடந்திருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க எல்லாரும் எப்படி வருத்தப்படுவீங்க? அந்த மாதிரி தானே நானும் ஒரு மனுஷி தானே. இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேங்க. எங்க ப்ளீஸ்ங்க. இங்க இந்த வீட்ல யார் என்ன திட்டினாலும் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்காது. என்ன மத்தவங்க அடிச்சா கூட நான் தாங்கிப்பேன். ஆனா நீங்க மட்டும் என் மேல கோவப்படாதீங்க. அதை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. உங்களை நம்பிதாங்க நான் இந்த வீட்ல இருக்கேன். நீங்க தானே எனக்கு எல்லாமே. ப்ளீஸ்ங்க, பேசாம மட்டும் இருக்காதீங்க. அழாத அழாத கண்மணி. ஏன் கண்மணி அழற? இங்க பாரு, தயவு செஞ்சு அழாத. நானும் உன்னை ரொம்ப விட்டு கொடுத்து பேசிட்டேன். அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ இல்லைங்க, பரவாயில்லைங்க. இல்ல கண்மணி, மாற சொன்னது சரிதான். நீ தப்பே செஞ்சிருந்தாலும் உனக்கு சப்போர்ட்டா நான் நின்றுக்கணும். உன்னை விட்டு கொடுத்துருக்க கூடாது. சாரி கண்மணி, சாரி. இனிமே நாம எப்பவுமே உத்தமையா இருக்கணுங்க. அதை தாங்க இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா கண்மணி. கடைக்கு உங்க கூடவே என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? என்ன கேள்வி? சேர்ந்து போலாம். வா வா வா. கரெக்ட் டைம். ஐயையோ, மாறண்ணனா இது? அனிதா, அண்ணனை பாரு எப்படி மாறிட்டாருன்னு. ஆமாண்டா, என்னடா இப்படி வந்திருக்காரு? ஒழுங்கா வேலையை பாருங்க.
டேய் இங்க வா. அண்ணா யூனிஃபார்ம் எங்க? துவைச்சு போட்டிருக்கேன், ஈரமா இருக்கு. துவச்சு போடலங்கிற காரணம்லாம் சொல்லக்கூடாது. சரிண்ணா. ஒழுங்கா யூனிஃபார்ம் போட்டு ஆ, வரணும். புரியுதா? சரிண்ணா. போ. ஆ இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன். 9:23. இந்த ட்ரெஸ்ல ஆளே வேற மாதிரி என்ன இங்க நின்று லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? டைம் என்ன தெரியுமா? 9:27. முதல்ல இதெல்லாம் எடுத்து பக்காவா மடிச்சு வை. எடுத்து வை சீக்கிரம். நான் திரும்ப இங்க வரும்போது எல்லாம் நீட்டா இருக்கும். எடுத்து வை. நீ போய் அந்த பொம்மைக்கு ட்ரெஸ்ஸை மாத்து. நிக்காத போ. இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா நின்னு பேசிட்டு இருக்கிறத பார்த்தேன். தொலைச்சிருவேன் தொலைச்சு. ஏடியட்ஸ். நீ என்ன ட்ரெஸ் எல்லாம் மலை மாதிரி குமிச்சு வச்சுட்டு அது பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? அதை எல்லாத்தையும் அழகா நீட்டா எடுத்து ரேக்ல வை. சரிங்கண்ணா. உனக்கு 10 minutes தான் டைம். வீராணி என்னாச்சு அண்ணி மாறணும் எனக்கு? ஏன் இவ்வளவு அசிங்கமா ட்ரெஸ் பண்ணி ஐடி கம்பெனில வேலை பாக்குற மாதிரி வந்திருக்காரு? இது யார் கொடுத்த ஐடியா நீ? நான் தான். என்னது நீங்களா? நானே அவ்வளவு சிரமப்பட்டு என் புருஷனை ப்ரொஃபஷனலா மாத்திருக்கேன். உனக்கு அசிங்கமா இருக்கா? அவன் இவ்வளவு அழகா இருக்கான்னு பாரு. போனை நோண்டிட்டு இருக்காத. வேலையை பாரு. ஓகேண்ணா. என்னடா லுக்கு? போடா போய் வேலையை பாரு போ. இங்க என்ன வெட்டி பேச்சு? போங்க போய் வேலையை பாருங்க. இந்த கடையில யாருக்குமே பொறுப்பு இல்ல. நான் வரேன். என் ஒரு ஆளை தவிர. இந்த பையன் யாரு? ஓ கஸ்டமரா? சார் சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? என் பொண்ணுக்கு முகூர்த்த புடவை எடுக்கணும். அப்படிங்களா? வாங்க நான் காட்டுறேன். வாங்க சார். வாங்க சார் வாங்க. உட்காருங்க சார். என்ன சார் வேணும்? சாருக்கு முகூர்த்த புடவை வேணுமா? எடுத்துக்காமீங்க. சரிங்கண்ணா. சார் அது பனாரஸ். ஓகே. இது காஞ்சிபுரம். இது மைசூர் பட்டு சார். ரொம்ப நல்ல பட்டு. ஆமா பாட்டிக்கு என்ன வயசாகுது? 70 வயசு. நீங்க இந்த புடவையை கட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி தெரியும். இந்த புடவை நல்லா இருக்குப்பா. இந்த புடவையை கட்டினா உங்க வயசு ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. என்னாச்சு சார்? என்ன சார் எந்த புடவையும் திருப்தியா இல்லையா? பெரிய கடைன்னு சொன்னாங்க, நம்பிக்கையோட வந்தேன். சரி நான் வேற கடையை பாக்குறேன். அண்ணா உங்க ஸ்டைல வியாபாரம் பண்ணுங்கண்ணா. இந்த ஸ்டைல வியாபாரம் பண்ணா வாங்குறவங்க கூட வாங்காம போயிடுவாங்கண்ணா. இங்க பார், இனிமே இப்படிதான் வியாபாரம் பண்ணணும். இதுதான் ப்ரொஃபஷனல். இனிமே இதை தான் ஃபாலோ பண்ணும். புரியுதா? டூ யுவர் ஒர்க். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? டேய் ஏதோ ஒண்ணு இவனுக்கு ஒட்டாமலே இருந்துட்டு இருக்கு. சொல்லுப்பா. ஒன்றும் இல்லை. பாலா இங்க வா. என்ன நீ? நீ போய் உங்க அண்ணன் கிட்ட ஒரு 10 நிமிஷம் சும்மா அரட்டை அடிச்சிட்டு வா. ஐயோ அதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லையா நீ? நீ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அரட்டை அடிப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா போய் 10 நிமிஷம் பேசு போ. சரிங்க நீ போ. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஒரே புடவைய மடிக்கிற பிரிக்கிற மடிக்கிற எடுத்து உள்ளவை. நேரம் என் கேபின். அண்ணா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சரியான படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குண்ணா. என்னமா எடுத்திருக்காங்கண்ணா. ஆக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு. வேலைக்கு வந்தா வேலையை மட்டும் தான் பார்க்கணும். இப்படி வெட்டி பேச்செல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உனக்கு ஏத்த மாதிரி வேலை தர்றேன், போய் அந்த இன்னர்ஸ் எல்லாம் எடுத்து வை. என்னன்னா ஏதோ புலவர் மாதிரியே பேசிட்டு இருக்க. இப்ப நீங்க போய் வேலை செய்யலன்னா உங்க சீட்டு கிழிக்கப்படும். எப்படி வசதி? சரிண்ணா. இனிமே நோ அண்ணன் சார். இனிமே சார்னு கூப்பிட்டு பழகுங்க. போங்க. சரிங்க சார். கோ ஏடியாட். அண்ணி என்னாச்சு அண்ணி? மாற அண்ணனுக்கு எங்கேயாச்சும் கூட்டு போய் மந்திரிச்சு விட்டுருக்கீங்களா? ஷூ போட்டு டக்கின் பண்ணதும் ஆளே மாறிட்டாரு. 10:30. என்ன எல்லாரும் அதுவே சொல்றாங்க? எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒரு டை கட்டி இருந்திருக்கலாம், மறந்துட்டு வந்துட்டேன். நாளைக்கு கட்டிடுவோம். இவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா இவனை இப்படி பார்க்க இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்ன பண்றது? ஏய் எவன்டா எங்க ஓனரு? வெல்கம் சார். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? நீதான் ஓனரா? நான் ஓனரோட பையன் தான் சார். சொல்லுங்க, நான் இங்க தான் ஒர்க் பண்றேன். உங்களுக்கு என்ன வேணும்? ஓ அவரோட பையனா? ஆமா சார். கூலிக்கு வேலை பார்க்குறியா? சரி, நல்லா கஞ்சி போட்ட மாதிரி வெள்ளை வெஸ்ட் வெள்ளை சட்டை வேணும்.
பார்த்த உடனே அரசியல்வாதின்னு நம்மள சொல்லணும். அந்த மாதிரி காட்ட சொல்லு. வாங்க சார், நானே காட்டுறேன். வாங்க வாங்க வாங்க. வாங்க சார், இருக்கிறதுலே பெஸ்ட் நம்ம கிட்ட தான் இருக்கு. இதோ இவ்வளவுதான், பக்கத்துல தான் இருக்கு. வாங்க. நீங்க எங்க வேட்டியை கட்டினீங்கன்னா உங்களை பார்த்தா இல்ல பார்க்கலனாலும் அரசியல்வாதின்னு சொல்லிடுவாங்க. டு யுவர் லெஃப்ட் சார். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எந்த மாதிரி ரேஞ்சில் சார் வேணும்? ஒரு 1000 ரூபாய்க்குள்ள நல்ல பிராண்டான வேஷ்டியா பார்த்து எடுத்து. ஓகே சார். இந்த வேட்டியெல்லாம் பாருங்க சார், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார். இதெல்லாம் பாருங்க சார், கட்சி கொடி மாதிரியே இருக்கும். இது வேண்டாம். இதெல்லாம் பாருங்க சார், இதெல்லாம் இன்னும் நல்ல காட்டன் சார், ரொம்ப காத்தோட்டமா இருக்கும். யோ, என்னையா வேட்டி மடமடனே இல்ல? வேற கம்பெனி எதுவும் இல்லையா? இது நல்ல பிராண்டு தான் சார், ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிறது, உங்களுக்கு நல்லா இருக்கும் சார். பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இதை தான் சார் வாங்குவாங்க. என்னையா கதை விடுற? இதெல்லாம் ஒரு வேட்டியா? வேட்டி தான் மட்டமா இருக்குன்னா கடை மகா மட்டமா இருக்கு. வேர்வை நிக்காத அளவுக்கு ஏசி போட்டு வச்சிருக்கீங்க. செக், நான் வேற கடையில பாத்துக்கிறேன். சார் 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 ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட மான ரோஷம்லாம் இல்லையா? இவன் கடையை பத்தி எவ்வளவு அசிங்கமா பேசிட்டு போறான், திமிரா பிஹேவ் பண்றான். நீ என்னடா இப்படி பார்த்துட்டு அமைதியா நின்னுட்டு இருக்க? மேடம், நீங்க தானே என்ன ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு சொல்லி சொன்னீங்க. பாருங்க, இப்படி நீட்டா டக்கின் பண்ணி ஷூ போட்டுட்டு பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு கோவமே வரமாட்டேங்குது மேடம். இப்ப பாருங்களேன், ஒரே ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஏய் அத்திங்க, எப்படி மேடம் இருக்கு? இந்த லுக்ல இப்படி கோவப்பட்டா காமெடியா இருக்குல்ல? என்ன தயவு செஞ்சு காமெடியனாவும் ஆக்கிடாதீங்க மேடம், ப்ளீஸ். மரா